ஓட்டம் பிடித்த ஓபிஎஸ் கதரும் திமுக தலைமை. நண்பர்களே, நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்திலே மிகப்பெரிய ஒரு இயக்கமாக இருந்தது. ஆனால் இன்று அந்த இயக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல. அதாவது அதிமுகவில் இருந்த முக்கியமான தலைவர்கள் தற்போது தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் பின்னால் இருக்கிறார்கள். இதெல்லாம் எவ்வளவு பெரிய அசிங்கம், அவமானம் என்பது அவர்களுக்கு இப்பொழுது தெரியாது. கொஞ்ச நாட்கள் கழித்து கண்டிப்பாக தெரிய வரும். அது அப்பொழுது பார்த்துக் கொள்ளலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் தமிழக வெற்றி கழகத்திலே இணைய போகிறார். ஓபிஎஸ் திமுகவிலே கொஞ்ச நாட்களுக்கு சில மாதங்களுக்கு முன்புதான் இணைந்தார். மறுபடியும் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்திலே இணைவதற்குரிய பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி கொண்டிருப்பதாக இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது. அன்றே செங்கோட்டையன் சொன்னாரே ஓபிஎஸ்ஸிடம், பேசாமல் தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் வந்துவிடுங்கள், உங்களுக்கு முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறது. 2026 தேர்தலிலே திமுக தோல்வியை தழுவும், விஜய் வெற்றி பெறுவார், நமக்கெல்லாம் முக்கியமான பொறுப்புகள் கிடைக்கும், தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் நீங்கள் வந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்குகள் இருக்கும் என செங்கோட்டையன் அன்றையே சொன்னார். ஆனால் அதையெல்லாம் காதிலே வாங்காத நமது ஓபிஎஸ் திமுகவிலே இணைந்து கொண்டார். திமுகவில் இணைந்த பின்பு அவருக்கு தற்போது மாவட்ட அளவிலே எந்த ஒரு பதவியும் கிடையாது. அதே போல அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பு மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கிறது. மற்றபடி அவருக்கு எந்த விதமான பொறுப்பும் திமுக தலைமையின் காரணமாக கொடுக்க கிடையாது. அவருடைய மகன் ரவீந்திரநாத் அவர்களுக்கும் இதுவரைக்கும் எந்த விதமான பொறுப்பும் கொடுக்கல. இதனால் கோபம் அடைந்து நமது ஓபிஎஸ் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திலே இணைய போகிறார். ஆல்ரெடி அவருடைய மகன் ரவீந்திரநாத் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திலே இணையக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தினம் தினம் செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. தற்போது ஓபிஎஸ் இடம் பலகட்ட பேச்சுவார்த்தை என்பது திமுக பேசிக் கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருந்தது. ஆனால் ஒரு காலத்திலே ஓபிஎஸ் அவருடைய வீட்டின் முன்பு அந்த போட்டப்பட்டிருக்கிற இரும்பு கேட்டில் இருக்கக்கூடிய இரட்டை இலை சின்னத்தை கூட வெட்டி எடுத்தார். அப்படி இரட்டை இலை சின்னத்தை வெட்டி எடுத்து விட்டு கலைஞருடைய புகைப்படத்தை தன்னுடைய சட்டை பாக்கெட்டிலே வைத்தவர் தான் ஓபிஎஸ் அவர்கள். அவருடைய நிலைமை என்பது எப்படி இருக்கிறது? அதாவது அதிமுக வரைக்கும் செல்வாக்குடன் இருந்தார், அதிமுகவிற்கு எதிராக வேலைகளை பார்த்தார், திமுகவிலே இணைந்தார், திமுகவிலே எந்த விதமான செல்வாக்கும் இல்லாமல் தற்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு போகலாம் என்று முடிவெடுத்திருக்கிறாராம். தமிழக வெற்றி கழகத்திற்கு போனாலும் அங்கேயும் அவருக்கு வாய்ப்பு என்பது கொடுக்கப்படுமா? அங்கேயும் அவருக்கு மிகப்பெரிய பொறுப்புகளும் அல்லது மதிப்பு மரியாதையும் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது. பல நாடுகள் சுற்றி திறந்தாலும் நம்ம சொந்த ஊரில் இருக்கக்கூடிய நினைப்பு என்பது, சொந்த ஊரில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி என்பது எந்த ஒரு இடத்திற்கும் போனாலும் கிடைக்க போவது கிடையாது. அதே போலத்தான் இங்கிருந்து வெளியேறக்கூடிய அனைத்து தலைவர்கள் மத்தியிலும் ஒரு நிலைமை என்பது மிக விரைவாகவே வரக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம். இன்றைய தினம் கூட எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் இருவருமே தமிழக வெற்றி கழகத்திலே கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேருடன் இணைகிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் கூட வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ண, போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.